டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். டெய்லி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன கொடுத்து விடுறது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த சேமியா பாத்து செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா மதிய நேரம் அப்படியே ருசித்து சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இந்த சேமியா பாத்து செய்யும்போது சேமியா ரொம்ப குழஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் பக்குவமாக கரெக்டான அளவில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு சேமியா பாத் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சேவரெட்டு பேன்வீனும் இருக்கும்ல, அந்த சேமியா தான் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிலமாக இருக்கும். அது ஒரு ஒயிட் கலரில், இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்குது. அது வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கதே வாங்கிக்கோங்க. 2 கப் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். 200 கிராம் எடுத்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் இதை மிதமான சூடு வச்சு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டுக்கிறணும். முருகாத அளவுக்கு, கருகாத அளவுக்கு நம்ம லேசாக வறுத்து விட்டுக்கிறணும் எண்ணெயில். இப்போ சேமியா பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து தனியாக நம்ம தட்டில் தட்டிக்கலாம். சேமியா வறுத்த சேமியாவை தனியாக தட்டில் தட்டிடலாம். அடுத்து அதே கடாயை வச்சுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அதே டயத்தில் நம்ம ஒரு விரலில் இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கீரி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு. இது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான், அது தொலியாவது நீக்க வேண்டாம், அதை அப்படியே சேர்த்துருங்க. லேசாக அந்த எண்ணெயிலே மட்டும் அந்த நிலக்கடலை பருப்பை லேசாக பொரிய விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 100 கிராமுக்குள்ளே இருக்கும். போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டி விட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு ஒரு பரட்டி விட்டு 2 கொத்து கருவேப்பிலை உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு குடமிளகா ஒரு 50 கிராம் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸுகளாக வெட்டி வச்சுருக்கோம். நீட்டமாக இல்லாமல் இந்த மாதிரி சதுர பீஸுகளாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம். குடமிளகாய், தக்காளியும் குடமிளகாயும் நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கின உடனே மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா 3/4 வதங்கிருச்சு. வதங்கினோடனே தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு தண்ணி உள்ளே சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம். அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய சேமியா 2 கப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி 2 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா அந்த அளவுக்கு நல்லா கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியாவை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. சேமியா சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. சேமியா நல்லா இந்த சூடான தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியத்திலே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சேமியா வாங்கி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. லேசாக குளன்னு இருக்குது. நல்லா சுண்டி வரணும், நல்லா பொழுன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். சேமியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நல்லா வந்துருச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சேமியா எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் வைக்கணும். நம்ம 2 கப்பு சேமியா எடுத்தால் 2 கப்பு தண்ணி தான் வைக்கணும். ரொம்பையும் வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகணும். பிறகு ரொம்ப சேமியா குழஞ்சி நமக்கு குளன்னு ஆயிரும். அந்த ரைஸ் மாதிரி பொழுன்னு வராது. அதுக்காக நம்ம சொன்ன அளவுகள்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சேமியா பாத் தயாராகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொழுன்னு ரெடியான உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் போதும். அடுத்து பொடுசாக கட் பண்ண மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுருங்க. அந்த சேமியா கொஞ்சம் கூட அந்த பிசு தன்மை இல்லாமல் நல்லா வெந்து அந்த நிலக்கடலை பருப்போடு நம்ம மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. லஞ்சுக்கு பிள்ளைங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான சேமியா பாத் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.